அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ் எஃப்எம் ஸ்டோரியில நம்ம பார்க்க இருக்கிற கதை நெஞ்சில் ஈரம். வாங்க கதைக்குள்ள போகலாம். காலையில திவாகர் ஆபீஸ் கிளம்பும் பொழுதே அவனோட அம்மா மாலதி வந்து அவன் கிட்ட சொன்னா, திவா, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரெண்ட்ஸோட ஊரை சுத்துற பிளான் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காத. நம்ம கல்யாண புரோக்கர் சொன்ன இடத்துக்கு பெண் பார்க்க போகணும், சரியா அப்படின்னா. அம்மா சொல்லிட்டு அவன் கிட்ட பெண்ணோட போட்டோவை கொடுத்துட்டு போனான். அவன் ஆபீஸ் கிளம்பும் பொழுது அவனோட பையில போட்டு வச்சிருந்தான். ஆஃபீஸ் போன பின்னாடி பார்க்கணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். வழக்கம் போல் அன்னைக்கு வேலை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆஃபீஸ் விட்டு கிளம்பும் பொழுது தூறல் வேற போட ஆரம்பிச்சுது. திவாகர் நுங்கம்பாக்கம் ரோடு அடையும் பொழுது மழை ரொம்ப வேகம் பிடிச்சிது. பைக்கை ஓரமாக நிறுத்திட்டு பக்கத்தில் இருந்த கடையில் மழைக்கு ஒதுங்கினான். எதிர்ப்புறமாக இருந்த கடை வாசலில் கிழிஞ்ச புடவையோட ஒரு வயசான பெண் ஒருத்தி நின்றுக்கிட்டு இருந்தா. மழையில் புடவையெல்லாம் நனைஞ்ச நிலையில அவ உடம்பு குளிரில் நடுங்கிட்டு இருந்துச்சு. அப்போ தெருவில் 2 இளம் பெண்கள் பேசிக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தி சின்ன கொடையோடவும் இன்னொருத்தி ரெயின் கோட்டும் போட்டுக்கிட்டு இருந்தா. குளிரில் நடுங்கிட்டு இருந்த அந்த வயசான பெண்ணை பார்த்த அந்த பெண் தன் கோட்டை கழட்டி அவளுக்கு போட்டு விட்டா. அதோட அவள் ஹேண்ட்பேக்ல இருந்து கொஞ்சம் காசையும் எடுத்து அந்த வயசான பெண்மணியோட கையில திணிச்சிட்டு போனா. அந்த மழைக்கோட்டை போடும் பொழுது அந்த பெண்ணோட முகத்துல தெரிஞ்ச அந்த கனிவும் அந்த பரிவும் குளிர் நடுக்கும் குறைஞ்சிருந்ததால அந்த முதியவளோட முகத்துல பிரதிபலிச்ச நன்றி உணர்வும் திவாகர் மனசை ரொம்ப தொட்டுச்சு. மழையில நனைஞ்சுக்கிட்டே அந்த பெண் அவ ஃப்ரெண்டை நோக்கி நடந்துகிட்டு இருந்தா. அவன் நடக்கும் பொழுது கொஞ்சம் சாஞ்சு நடக்கிறத அவன் நல்லாவே கவனிச்சான். வீடு திரும்பின பின்னாடி கூட திவாகரோட மனசு அவளையே சுற்றி சுற்றி வந்துச்சு. பார்க்க நல்ல அழகா இருக்கா, சாந்தமான முகம், மற்றவங்களுக்கு உதவுற விசாலமான குணம் வேற. அவ கணவன் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி தான் நினைச்சான். அடுத்த நாள் சனிக்கிழமை காலையில டிஃபன் சாப்பிடும் பொழுது அம்மா கேட்டா, சரி பொண்ணோட போட்டோ பாத்தியாடா? நாளை காலையில 10 மணிக்கு புரோக்கர் வருவாரு, 11 மணிக்கு வர்றதா பெண்ணு வீட்லயும் சொல்லியிருக்கோம். அம்மா இப்படி கேட்ட பிறகுதான் அவனுக்கு ஞாபகமே வந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவசர அவசரமா போய் பெண்ணோட போட்டோ எடுத்து பார்த்தான். பார்த்தவனுக்கு ஒரே அதிர்ச்சி தான். அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் பேசினான். அப்போ நாளைக்கு பெண் பார்க்க போக வேண்டாமாடா? அம்மா கேட்டா. போக வேண்டான்னு யார் சொன்னாமா? கண்டிப்பா போகணும், திவாகரும் சொன்னான். ஞாயிற்றுக்கிழமை காலையில திவாகரும் அவனோட அப்பா அம்மாவும் புரோக்கர் கூட பெண் வீட்டுக்கு காலையில 11 மணிக்கு போனாங்க. பெண்ணோட பேரு விமலா, ஒரே மக, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. டிஃபன் எல்லாம் முடிச்சுட்டு விமலா வந்து நின்னா. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி சேர்ல உட்காந்தா. விமலா கொஞ்சம் சாஞ்சி சாஞ்சி நடந்து வந்ததை திவாகரும் அவன் அப்பா அம்மாவும் பார்த்தாங்க. விமலாவுக்கு சின்ன வயசுல வந்த ஒரு கடுமையான ஜுரத்தினால இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனா நான் எதையுமே மறைக்கலங்க, எல்லாத்தையும் புரோக்கர் கிட்ட சொல்லியிருந்தேன். அவரும் உங்ககிட்ட சொன்னாரா இல்லையா? பெண்ணோட அப்பா அப்படி கேட்கும் பொழுது எல்லாரும் புரோக்கரை தான் திரும்பி பார்த்தாங்க. புரோக்கர் குற்ற உணர்ச்சியால தலை குனிச்சு நின்றுகிட்டு இருந்தார். திவாகரோட அம்மா அமைதியா சொன்னா, விமலாவை பத்தி எல்லாம் தெரிஞ்சுதாங்க வந்திருக்கோம். திவாகர் உங்க பெண்ணை பற்றி சொன்னா. எல்லாம் பார்த்து பிடிச்சி போனதால தான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சு அவன் வந்திருக்கான். என்ன இருந்தாலும் கல்யாணத்தை பத்தி முடிவு செய்ய வேண்டியவங்க கல்யாணம் பண்ணிக்க போற அவங்க 2 பேரும் தானே. எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்ச பின்னாடியா? அது எப்படி? இதுக்கு முன்னாடி திவாகர் விமலாவை பார்த்ததே இல்லையே. அப்படி இருக்க விமலாவோட ஊனம் திவாகருக்கு எப்படி தெரியும்? விமலாவோட அப்பா இப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க திவாகர் வாய் திறந்து அவனே பேச ஆரம்பிச்சான். திவாகர் இப்படி சொல்ல அடுத்து விமலா திவாகரை பார்த்து கேட்டா, நான் இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே இல்லையே, என்கிட்ட இருக்க குறை உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னாங்க? புரோக்கரும் சொல்லலைன்றீங்க. ஒருவேளை நீங்க என்ன கல்யாணம் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறது என் மேல இருக்கிற இறக்கத்தினாலா? அப்படி ஒருவேளை இறக்கத்தினால ஏற்பட்ட எண்ணம்னா அது சரியா இருக்காதுங்க. பின்னால நமக்குள்ள பிரச்சனை தான் ஏற்படும். விமலா சொன்னதும் திவாகர் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கொற்ற மழையில விமலா தன்னோட மழைக்கோட்டை ஒரு வயசான பெண்மணிக்கு போட்டு விட்டதையும் அவளுக்கு காசு கொடுத்து உதவின எல்லா விஷயங்களும் தூரத்துல இருந்து தான் பார்த்ததா சொன்னான். உங்களோட செயலை பார்த்ததுலேயே உங்களுடைய விசாலமான மனசு பற்றி எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி உங்கள் ஊனம் எல்லாம் எனக்கு பெருசாக தெரியலங்க. அங்கே இருந்தவங்கள யாராவது ஒருத்தராவது அந்த பாட்டிக்கு உதவுறதுக்கு முன் வந்தாங்களா? தங்களுடைய கொடையை கூட கொடுக்கணும்னு யாருக்குமே தோணலையே. ஏன் அட்லீஸ்ட் குளிர போக்க பக்கத்து கடையிலேருந்து ஒரு டீயாவது வாங்கி கொடுத்துருக்கலாம். என்ன உட்பட அங்கே இருந்த யாருக்குமே அப்படி தோணவே இல்லை. கொற்ற மழையில் ரெயின்கோட் இல்லைன்னா மழையில் நனைய வேண்டி இருக்குமேன்னு தெரிஞ்சும் நீங்கள் உங்கள் ரெயின்கோட்டை கொடுத்து உதவினீங்க பாருங்க. மற்றவங்களுக்கு உதவ நினைக்கிற உங்ககிட்ட ஊனம் இல்லைங்க. உதவாத
மற்றவங்களோட மனசில் தான் ஊனம் இருக்குது. மனசு ஊனத்துக்கு முன்னாடி உடல் ஊனம் பெருசு இல்லை. ஆனால் அப்படி மனசு ஊனம் உள்ளவங்க தான் இந்த சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்காங்க. மற்றவங்களுக்கு உதவக்கூடாது, பொறாமைப்படுறது, புறம் சொல்கிறதுன்னு இந்த மாதிரி நிறைய ஊனங்கள் அவங்க மனசில் இருக்குது. நான் உடல் ஊனம் இல்லாத பெண்ணை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஆனால் மனசு ஊனம் இல்லாத பெண்ணை எப்படி நான் உறுதி செய்ய முடியும்? என் மனைவி கொஞ்சம் கூட கலங்க இல்லாத மனசு கொண்டவளா இருக்கணுன்றது என்னுடைய ஆசை. அதுவும் அது உங்களை பார்த்த பிறகு ரொம்பவே உறுதியாயிடுச்சு. அதனால எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த ஒரு குறையும் இல்லை. எனக்கும் என் பெற்றவங்களுக்கும் இந்த கல்யாணத்தில் பரிபூர்ண சம்மதம். இனி முடிவு உங்கள் கையில். திவாகர் திடமாக சொல்லிட்டு விமலாவை பார்த்தான். விமலா வெக்கத்தால் தலை குனிஞ்சு காலில் கோலம் போட்டு அவளோட சம்மதத்தை எல்லாருக்கும் காட்டினா. கதை முற்றும். என்ன நண்பர்களே, இந்த கதையை கேட்டிங்களா? உண்மையிலேயே திவாகர் சொன்ன மாதிரி மனசு ஊனம் கொண்ட நிறைய பேர் தாங்க இப்போ காலத்தில் இருக்காங்க. அடுத்தவங்களுக்கு உதவக்கூடாது, அடுத்தவங்க நல்லா இருந்தால் பொறாமைப்படுறது, அவங்க சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்ற கெட்ட எண்ணம், இந்த மாதிரி எண்ணங்கள் நிறையவே இருக்குங்க. அப்படி இருக்கவங்களுக்கு மத்தியில் யாராவது அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுன்றதே இன்னைக்கு காலத்துக்கு பெரிய விஷயமாயிடுச்சு. அப்படி உதவுற குணம் கொண்ட விமலாவோட மனசு நிஜமாவே ரொம்ப பெருசு தான். அதுக்கு முன்னாடி அவளுடைய உடல் ஊனம் எல்லாம் ரொம்ப சாதாரணமானது. இந்த உண்மையை நம்ம எல்லாரும் புரிஞ்சு நடந்துக்கிட்டோம்னா இந்த சமுதாயத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. சரிங்க, இந்த பதிவோட இந்த கதையை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கதையை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கதையை பற்றின கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி பல நல்ல கதைகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப வேறு ஒரு நல்ல கதையுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி.